Today operating costing பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டிங் காஸ்டிங் சிஏ இன்டர் சிஎம்ஏ இன்டரில் காஸ்ட் அக்கௌண்டன்சியில் ஆப்ரேட்டிங் காஸ்டிங் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் ஒரு சம் இன்னைக்கு கால்குலேட் பண்ணலாம். Let me read the question first. A transport company has 20 vehicles which capabilities are as follows. Number of vehicles. அதில் பாருங்கள் இந்த டேபிளில் 5 number of vehicles வந்து கெப்பாசிட்டி 9 டன்னு, 6 வெஹிக்கிளுக்கு வந்து ஒரு வெஹிக்கிளோட கெப்பாசிட்டி 12 டன்னு, 7 வெஹிக்கிள்ஸுக்கு ஒரு வெஹிக்கிளோட கெப்பாசிட்டி 15 டன்னு, 2 வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து 20 டன்னு கெப்பாசிட்டி. மொத்தம் 5 + 6 + 7 + 2 மொத்தம் பார்த்தீங்கன்னா 20 வெஹிக்கிள்ஸ் இருக்குது. அப்போ 20 வெஹிக்கிள்ஸ்னுடைய கெப்பாசிட்டி அப்போ பாருங்கள் அது கிளியராக கொடுத்துட்டாங்க. த கம்பெனி ப்ரொவைட்ஸ் குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் பிட்வீன் ஸ்டேஷன் ஏ டு ஸ்டேஷன் பி. அப்போ கூட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் ஸ்டேஷன் ஏலேருந்து பி வரைக்கும். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் ஸ்டேஷன்ஸ் இஸ் 200 கிலோமீட்டர்ஸ். அப்போ ஒரு ட்ரிப்பு நீங்கள் போனீங்கன்னா ஏலேருந்து பிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர்ஸ். மறுபடியும் பியிலேருந்து ஏ வந்தீங்கன்னா மறுபடியும் 200 கிலோமீட்டர்ஸ் கணக்கு. அப்போ ஈச் வெஹிக்கிள் மேக்ஸ் 1 ட்ரிப் பர் டே அண்ட் ஆவரேஜ். அப்போனா என்ன, போக 200 கிலோமீட்டர் வர 200 கிலோமீட்டர், மொத்தம் 400 கிலோமீட்டர்ஸ் ஒரு ட்ரிப்பு. வெஹிக்கிள்ஸ் ஆர் லோடட் with an average of 90% capacity at the time of departure from station A to B. அப்போ கூட்ஸை எடுத்துக்கிட்டு போகும்போது ஏ ஸ்டேஷன்லேருந்து பி ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அதனுடைய டோட்டல் கெப்பாசிட்டியில் 90% டன்னு தான் எடுத்துகிட்டு போதும். ஒரு உதாரணத்துக்கு 9 டன்ஸ்ன்னு வச்சுங்களேன், 9 டன்ஸில் 90% எவ்வளோ வரும், 8.1 டன்னு ஆச்சுங்களா. இந்த மாதிரி அப்போ 90% கெப்பாசிட்டி தான் வந்து டன்னு ஏலேருந்து பிக்கு போகும்போது. அதே ரிட்டர்னில் வரும்போது அட் த டைம் ஆஃப் ரிட்டர்ன் பேக் லோடட் வித் 70% ஆஃப் கெப்பாசிட்டி. அப்போ இதனுடைய டோட்டல் கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்துட்டு அந்த கெப்பாசிட்டியில் 70% லோடு தான் வரும்போது ஆகுது, அதாவது பியிலிருந்து ஏக்கு வரும்போது. அதில் 10% ஆஃப் வெஹிக்கிள்ஸ் ஆர் லேட் அப் ஃபார் ரிப்பேர்ஸ் எவரி டே. எப்படி பார்த்தாலும் ஒரு 10% வெஹிக்கிள் வந்து ரிப்பேர் ஆகிடும், அதையும் நம்ம பார்த்துக்கணும். த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ரிலேட் டு அக்டோபர். அப்போ அக்டோபர் மாதத்தினுடைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதத்தினுள்ள இன்ஃபர்மேஷன் மொத்தம் எத்தனை வெஹிக்கிள், 20 வெஹிக்கிள். என்ன பாருங்கள், ஸ்டேஷன் எங்கே, ஏலேருந்து பி ஸ்டேஷனு, எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு, 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. அப்போ என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். த சேலரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட் மேனேஜர் 30,000. அப்போ டிரான்ஸ்போர்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு 30,000 ரூபா பர் மந்த்து, அதாவது அக்டோபர் மந்த் சேலரி தான் அது. அப்போ 30,000 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்புறம் சேலரி ஆஃப் 30 டிரைவர்ஸ், மொத்தம் 30 டிரைவர் இருக்காங்க, ஒரு டிரைவருக்கு 4,000 ரூபா மாதிரி சேலரி. வேஜஸ் ஆஃப் 25 ஹெல்ப்பர். இப்போ டிரைவர்ஸுக்கு ஹெல்ப்பர் இருக்கணும் இல்லையா, அதில் 25 ஹெல்ப்பர் இருக்காங்க, ஒரு ஹெல்ப்பருக்கு 2,000 ருபீஸு வேஜஸ்ஸு. அப்புறம் லேபரர்ஸ், இது இல்லாமல் 20 லேபரர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய வேஜஸ் வந்து 1,500 ருபீஸ் ஈச் லேபரர். இது இல்லாமல் கன்சியூமபிள் ஸ்டோர்ஸ், இந்த ஆயில் கிரீஸ் இந்த மாதிரிலாம் வாங்குறாங்க இல்லையா, அந்த கன்சியூமபிள் ஸ்டோர்ஸ் வந்து 45,000. இன்சூரன்ஸ் ஆனுவல் கொடுத்துருக்காங்க. அப்போ 12 மாதத்துக்கு வந்து 24,000 ரூபா இன்சூரன்ஸ் எல்லா வெஹிக்கிளுக்கும் சேர்ந்து. அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ அப்படின்னா இட் ஷுட் பி டிவைடட் பை 12. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 2,000 ரூபா கணக்கு வரும். ரோடு லைசன்ஸ் ஆனுவல் ஃபீ பார்த்தீங்கன்னா 60,000 ருபீஸு. எப்போ ரோடு லைசன்ஸு அப்படின்னா 12 மாதத்துக்கு சேர்த்து, அப்படின்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ அப்படின்னா அதை நீங்கள் 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5,000 ருபீஸ் வரும். த காஸ்ட் ஆஃப் டீசல் பர் லிட்டர். அப்போ ஒரு லிட்டரு டீசலோட விலை 35 ரூபா. ஆனால் கிலோமீட்டர் எவ்வளோ ரன் பண்ணுதுன்னு பாருங்கள். ஒரு லிட்டர் நீங்கள் டீசல் போட்டிங்கன்னா கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போகுது. த கிலோமீட்டர்ஸ் ரன் பர் லிட்டர் ஈச் வெஹிக்கிள் 5 கிலோமீட்டர்ஸ். அப்போ மொத்தம் எத்தனை கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணோம். இது இல்லாமல் லியூப்ரிகன் ஆயில்ஸ் 23,500 பர் மந்த்து. காஸ்ட் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டயர்ஸ் அண்ட் டியூப்ஸ் எட்ஸெட்ரா. இப்போ நீங்கள் வெஹிக்கிளில் வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது என்ன ஆகிடும்னா அந்த டயர்லாம் அப்பப்போ டேமேஜ் ஆகும், டயர் மாற்ற வேண்டியிருக்கும், டியூப் மாற்ற வேண்டியிருக்கும். அது மாதிரி மொத்தத்தில் வந்து 1,25,000 ஒரு மாதத்துக்கு செலவாகுது. கேரேஜ் ரெண்ட்டு, இதெல்லாம் நிறுத்துவோம் இல்லையா, வண்டியை பார்க் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு ஆனுவல் வந்து 90,000 ருபீஸ். அப்போ இட் ஷுட் பி டிவைடட் பை 12. ஏன்னா நீங்கள் பர் மந்த் கால்குலேட் பண்ணிவிட்டு மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேட்டை பிரிச்சுக்கலாம். டிரான்ஸ்போர்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் சார்ஜஸ் அப்படின்னு ஒரு 10,000 ருபீஸ் பர் மந்த்து. எலக்ட்ரிசிட்டி அண்ட் கேஸ் சார்ஜஸ் ருபீஸ் 5,000. டெப்ரிசியேஷன் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் ருபீஸ் 2,000. இதெல்லாம் பர் மந்த்து. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்தமாக என்ன காஸ்ட் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணோம்.
there is a workshop attached to the transport department which repairs these vehicles and other vehicles also. அப்போ பாருங்கள், அங்கே ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது, அது வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டோட அட்டாச் பண்ணியிருக்குது. எந்த வெஹிக்கிளுக்கெல்லாம் ஏதாவது செலவு ரிப்பேர் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த ரிப்பேரை நம்ம அந்த இதில் தான் பண்ணுவோம். அப்போ தான் அதனால் பாருங்கள், 40% ஆஃப் டிரான்ஸ்போர்ட் மேனேஜர் சேலரி இஸ் டெபிட்டட் டு த ஒர்க் ஷாப். நம்ம முதல் பாயிண்ட் பாருங்கள், சேலரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 30,000 rupees கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த 30,000 rupees என்னென்னா அவர் ஒர்க் ஷாப்புக்கு சேர்த்து, ஒர்க் ஷாப்புக்கு அவர் வேலை செய்கிறார் இல்லையா, அதனுடைய சேலரி 40%. அப்போ நீங்கள் ரன்னிங்காக இந்த வெஹிக்கிள் ரன் பண்ணுறதுக்காக இதுக்கு உண்டான செலவுக்கு எவ்வளோ வரும்னா மீதி இருக்கிற 60% தான் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம ஃபேர் கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் the transport department is charged rupees 28,000 for the service rendered by the workshop during October. இது இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுது அப்படின்னு சொன்னால் 28,000. இதையும் வந்து காஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கணும். டூரிங் அக்டோபர் ஆப்ரேஷன் வாஸ் 25 days. அப்போ 30 நாளுமே ரன் பண்ணுறதில்ல, 25 days தான். ஏன்னா இந்த சண்டேஸ்லாம் லீவ் வரும் இல்லையா, மொத்தமாக 25 நாள் தான் ஒர்க்கிங் டே. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூ ஆர் ரிக்வயர்ட் டு கால்குலேட் பர் டன் கிலோமீட்டர் ஆப்ரேட்டிங் காஸ்ட். அப்போ ஒரு டன் கிலோமீட்டர் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுக்கு எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. காஸ்ட் எவ்வளோ வருது, அந்த காஸ்ட்லேருந்து ஃபைண்ட் அவுட் த ஃப்ரைட் டு பி சார்ஜ்டு பர் டன். அப்போ ஒரு டன்னு ஒரு கிலோமீட்டருக்கு கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ ஃப்ரைட் சார்ஜ் பண்ணுவீங்க? இஃப் த கம்பெனி ஏர்ன் எ ப்ராஃபிட் ஆஃப் 25% ஆன் ஃப்ரைட். அப்போ ஃப்ரைட்டில் 25% அப்படின்னா, இஃப் த கம்பெனி ஏர்ன் எ ப்ராஃபிட் ஆஃப் 25% ஆன் ஃப்ரைட் அப்படின்னா, அப்போ ஃப்ரைட்டில் 25% லாபம் சம்பாதிக்கணும்னா அப்போ எவ்வளோ நீங்கள் ஃபேர், அந்த ஃப்ரைட் ஃபேர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அப்சல்யூட் டன்ஸ் கிலோமீட்டர்ஸ் ஃபார் த மந்த் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்சல்யூட் டன்ஸ் கிலோமீட்டர் பர் மந்த்து அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கமர்ஷியல் டன் கிலோமீட்டர் பர் மந்த் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இந்த ரெண்டு மெத்தடுமே நம்ம இப்போ போடும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் அப்சல்யூட் டன்ஸ் கிலோமீட்டர் கண்டுபிடிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் முதல்ல பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு 5 வெஹிக்கிள்ஸ் இருக்குது. எவ்வளோ கிலோமீட்டர் போகுது? 200 கிலோமீட்டர்ஸ். எங்கேருந்து ஏ டு பிக்கு போகுது. எத்தனை டன் அதனுடைய கெப்பாசிட்டி? 9 டன் கெப்பாசிட்டி. அப்போ 90% கெப்பாசிட்டி. ஏயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 90% கெப்பாசிட்டி. அதே மாதிரி பி வெஹிக்கிளும் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ அது 12 டன் கெப்பாசிட்டியும் எடுத்துக்கோங்க. அதில் எத்தனை வெஹிக்கிள் இருக்குது? 6 வெஹிக்கிள். எவ்வளோ கிலோமீட்டரு? 200 கிலோமீட்டர். எத்தனை டன்னு கெப்பாசிட்டி? 12 டன் கெப்பாசிட்டி. அப்போ 12 டன்னில் எத்தனை பர்சன்ட் லோடு ஏற்றுறாங்க? 90%. அப்போ அதனுடைய வெயிட் என்ன? இப்படி நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கிட்டு, அதே மாதிரி ஸ்டேஷன் பியிலிருந்து ஏவுக்கு வரும்போது அதே 5 வெஹிக்கிள்ஸு 200 கிலோமீட்டர்ஸு 9 டன் கெப்பாசிட்டி. ஆனால் 70% தான் ஃபுல் ஆகுது. ஆச்சா, லோட் ஆகுறது. அப்போ அதுக்கு எவ்வளோ அப்படின்னு கேல்குலேட் பண்ணி, அப்போ ஏ டு பிக்கு எவ்வளோ, பி டு ஏவுக்கு எவ்வளோ, ரெண்டையும் ஆட் பண்ணால் பர் டேக்கு எவ்வளோ. அப்போ 25 days ஒரு மாதத்துக்கு. அப்போ கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு இது வரும், ஒரு ஃபிகர்ஸ் வரும். அதுதான் வந்து என்னென்னா கிலோமீட்டர், அதாவது டன் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி வரும். அந்த கிலோமீட்டருக்கு பேர் தான் அப்சல்யூட் டன் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி. இப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இன்னொரு விதமாகவும் கண்டுபிடிக்கலாம். அது கமர்ஷியல் டன் கிலோமீட்டர் அப்படின்னு. அது எப்படின்னா, நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை, இங்கேருந்து கிளம்பும்போது எவ்வளோ போகிறதுனா 90%, அங்கேருந்து வரும்போது என்ன அப்படின்னு பண்ணால் 70%. ஆனால் வெயிட்டு அதனுடைய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 9 டன் தான். அப்போ 9 டன்னில் 90% போட்டு 9 டன்னில் 70% ஆட் பண்ணி, அப்போ இங்கேருந்து போகும்போது 9 டன்னில் 90%, அங்கேருந்து வரும்போது 9 டன்னில் 70%. அப்போ ரெண்டுக்கும் ஆவரேஜ் பண்ணிங்கன்னா 90% இன்ட்டு 9 ப்ளஸ் 70% இன்ட்டு 9 டிவைடட் பை 2 அப்படின்னா 7.2. இப்படி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ஆவரேஜ் லோடை கண்டுபிடிச்சி எவ்வளோ டிஸ்டன்ஸு, மொத்த டிஸ்டன்ஸ் நீங்கள் இப்போ இந்த சமயத்தில் எடுத்துக்கலாம். 2 ways இருக்குது இல்லையா, போகிறது வர்றது, ஏ டு பி, பி டு ஏ, மொத்தமாக 200 கிலோமீட்டர்ஸு. அப்போ அதுக்கு நீங்கள் எத்தனை கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணி, அப்போ கமர்ஷியல் டன்ஸ் கிலோமீட்டர் கண்டுபிடிச்சாலும் அதே வேல்யூ தான் வரும். அதில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வரணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆப்ரேட்டிங் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் காஸ்ட்டு, டோட்டல் காஸ்ட் பர் டன்னு அதை கால்குலேட் பண்ணி, அப்போ ஃப்ரைட்டு அப்படின்னா அப்போ இன்வாய்ஸ் ப்ரைஸ் மாதிரி அதில் 25%. அப்போ காஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ கால்குலேட் பண்ணோம்? 33 1/3% கால்குலேட் பண்ணோம். அப்போ அதை பண்ணி ப்ராஃபிட் மார்ஜினையும் போட்டிங்கன்னா ஒரு டன்னு ஒரு கிலோமீட்டருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எவ்வளோ ஃப்ரைட் சார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம அந்த சம்மை நேராக போர்டில் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, லெட் மீ சால்வ் த கொஷின். ஐ ஹவ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் த கொஷின். இருந்தாலும் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அப்சல்யூட் டன்ஸ் கிலோமீட்டர் ஃபார் த மந்த் ஆஃப் அக்டோபர் அப்போ கால்குலேட் பண்ண போகிறோம்.
அப்சல்யூட் டன் அப்படின்னு ஒன்று இருக்குது, கமர்ஷியல் டன் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ அப்சல்யூட் டன் கிலோமீட்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ 2 ஸ்டேஷன் இருக்குது, ஏ ஸ்டேஷன் பி ஸ்டேஷன். ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர்ஸு. சரி, இப்போ வெஹிக்கிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 20 வெஹிக்கிள்ஸ் இருக்குது. 5 வெஹிக்கிள்ஸ், 5 + 6 + 7 + 2, அப்போ 20 வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஒவ்வொரு வெஹிக்கிளுடைய கெப்பாசிட்டியும் லோடிங் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிளுக்கு வந்து இந்த குரூப் இந்த 5 நம்பர்ஸ் ஆஃப் வெஹிக்கிளுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னா 9 டன். அப்போ 5 வெஹிக்கிளுக்குனுடைய கெப்பாசிட்டி அந்த லாரியோட வெயிட் என்ன அப்படின்னா 9 டன் கெப்பாசிட்டி, 9 டன்னோட வெயிட் கொண்டு போகும். அடுத்தது ஒரு 6 நம்பர் இருக்குது, இந்த 6 நம்பர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய வெயிட் எவ்வளோன்னா 12 டன் கெப்பாசிட்டி. அப்புறம் இன்னொரு 7 நம்பர்ஸ் இருக்குது, அது வந்து 15 டன் கெப்பாசிட்டி. இன்னும் 2 நம்பர்ஸ் இருக்குது, அது வந்து 20 டன் கெப்பாசிட்டி. அப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, சில வண்டிகள் வந்து கம்மியாக வெயிட் கொண்டு போகும், சில வண்டிகள் கண்டெய்னர் லாரி மாதிரி இருக்கலாம் பெரிய வெயிட்டெல்லாம் கொண்டு போகும். அப்போ வெஹிக்கிள்ஸ் வந்து பல டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இருக்குது, அதனுடைய கெப்பாசிட்டி சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே என்ன ப்ராப்ளம்னா, கொஷனை நீங்கள் படித்து பார்த்தா தெரியும், ஏ ஸ்டேஷன்லேருந்து பிக்கு கிளம்பும்போது அந்த வெஹிக்கிளினுடைய டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளவோ அதில் 90% தான் லோட் ஆகுது எல்லாமே, இந்த கேட்டகரியில் எல்லாமே. அப்போ நீங்கள் பாருங்கள், 9 டன் கெப்பாசிட்டி அப்படின்னா அதில் 90%, 12 டன் கெப்பாசிட்டினா அதுலேயும் 90%, அடுத்தது 15 டன் கெப்பாசிட்டினா அதுலேயும் 90%, 20 டன் கெப்பாசிட்டினா அதுலேயும் 90%. அப்போ இவ்வளோ வெயிட்டு தான் ஏ ஸ்டேஷன்லேருந்து கிளம்பும்போது கொண்டு போகுது. சரி, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? இப்போ நமக்கு தேவை கிலோமீட்டர் டன்னு வேணும். அப்போ டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏ டு பி 200 கிலோமீட்டர்ஸ், 200 கிலோமீட்டர்ஸ், 200 கிலோமீட்டர்ஸ், 200 கிலோமீட்டர்ஸ். அப்போ அதால் மல்டிப்ளை பண்ணோம். எத்தனை வெஹிக்கிள் இருக்குது? இதில் 5 நம்பர்ஸ் இருக்குது. இந்த 9 டன் கெப்பாசிட்டியில் 5 நம்பர்ஸ், 12 டன் கெப்பாசிட்டியில் 6 நம்பர்ஸ், 15 டன்ஸில் 7 நம்பர்ஸ், 20 டன்னில் 2 நம்பர்ஸ். அப்போ இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அப்போ இதனுடைய டோட்டல் கிலோமீட்டர்ஸ் டன்னு கிடச்சிரும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 9 டன்னுக்கு இந்த கெப்பாசிட்டிக்கு இந்த 5 வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா 8,100 கிலோமீட்டர் டன்னு, இதுக்கு 12,960 கிலோமீட்டர் டன்னு, இதுக்கு 18,900 கிலோமீட்டர் டன்னு, இதுக்கு 7,200. இதெல்லாம் ஆட் பண்ணால் அப்போ நல்லா பார்க்கணும், ஏலேருந்து பி ஸ்டேஷன் போகிற வரைக்கும் தான். அப்போ ஒரு நாளைக்கு மொத்தமாக எவ்வளோ கிலோமீட்டர் டன்னு பார்த்தீங்கன்னா 47,160. கொஷனில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னா அதாவது ரிடக்ஷன் அலௌடு 10% ஃபார் ரிப்பேர். அப்போ நீங்கள் என்ன பண்ணால் சில வெஹிக்கிள் எல்லா வெஹிக்கிள்ஸும் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்காது. எப்படி பார்த்தாலும் டோட்டல் வெஹிக்கிள்ஸில் 10% வெஹிக்கிள் நின்று போயிடுமா. அப்போ நீங்கள் அந்த வண்டி ஓடாது. அப்போ ஓடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதில் 10% கண்டுபிடிச்சி அந்த கிலோமீட்டர் மைலேஜை நீங்கள் குறைச்சிடலாம். அப்போ குறைச்சிட்டிங்க அப்படின்னா 47,160 இன்ட்டு அதில் 10% மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 42,444. இதுதான் வந்து ஒரு நாளைக்கு ஏ ஸ்டேஷன்லேருந்து பி ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிற உங்களுக்கு அப்சல்யூட் டன் வெயிட்டு. அப்சல்யூட் டன் வெயிட்னா கிலோமீட்டரும் இருக்கும் டன்னும் இருக்கும், அதுதான் வந்து இவ்வளோ. சரி, பி ஸ்டேஷன்லேருந்து வரும்போது என்னென்னா அதே கெப்பாசிட்டி தான், ஆனால் அங்கேருந்து லோட் ஆகி மறுபடியும் ரீலோட் ஆகி ஏவுக்கு வரும்போது எல்லாமே 70% தான் லோட் ஆகுது. ஆனால் அதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ? இதே மாதிரி தான், 9 தான். இங்கே 12, இங்கே 15, இங்கே 20. அதே 5 வெஹிக்கிள்ஸ், 6 வெஹிக்கிள்ஸ், 7 வெஹிக்கிள்ஸ், 2 வெஹிக்கிள்ஸ், அதெல்லாம் கரெக்டு. அதே 200 கிலோமீட்டர்ஸ், இங்கே 200 கிலோமீட்டர்ஸ், 200 கிலோமீட்டர்ஸ், 200 கிலோமீட்டர்ஸ். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பி ஸ்டேஷன்லேருந்து ஏ ஸ்டேஷனுக்கு வரும்போது அதனுடைய கிலோமீட்டர் டன்னேஜ் எவ்வளோ அப்படின்னா இப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6,300, 10,080, 14,700, 5,600. இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு பி ஸ்டேஷன்லேருந்து ஏ ஸ்டேஷனுக்கு வர்ற மொத்த மைலேஜ் கிலோமீட்டர் டன்னு இவ்வளோ அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு அப்சல்யூட்டு டன்னு கிலோமீட்டர்ஸ் 36,680. இதில் 10% அலௌடு ஃபார் ரிப்பேர், அதை நீங்கள் டிடெக்ட் பண்ணிங்கன்னா 33,012. அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏ டு பி இவ்வளோ, பி டு ஏ 33,012. அப்போ இந்த 42,444 ப்ளஸ் 33,012 இது ரெண்டையும் ஆட் பண்ணி மாதத்துக்கு தான் நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணுறோம் ஃபார் த மந்த் ஆஃப் அக்டோபர். அப்போ மாதத்துக்கு கண்டு போகும்போது ஒரு மாதத்தில் எவ்வளோ நாள் ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, வண்டி வெஹிக்கிள் ரன் ஆகிறது 25 டேஸு. அப்போ 25 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 18,86,400. இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு டன்னுக்கு கிலோமீட்டருக்கு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அப்சல்யூட் 10 கிலோமீட்டர்ஸ். இப்போ நம்ம இதை கால்குலேட் பண்ணிட்டோம், இருந்தாலும் கமர்ஷியல் 10 கிலோமீட்டர் எப்படிங்கிறதும் ஏதாவது ஒன்றுக்கு இருந்தால் போதும், பட் இருந்தாலும் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. கமர்ஷியல் 10 கிலோமீட்டர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறது இப்போ பார்க்கலாம். கமர்ஷியல் 10
அப்படிங்கிறது கிலோமீட்டர், கமர்ஷியல் டன் கிலோமீட்டர் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ஏதாவது ஒன்று கால்குலேட் பண்ணால் போதும், பட் நீங்கள் ரெண்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பேஸ்டு ஆன் ஆவரேஜ் லெவலை நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். இப்போ என்னென்னா, இப்போ ஏலேருந்து ஒரு கெப்பாசிட்டி, ஏ டு பிக்கு போகும்போது ஒரு கெப்பாசிட்டி, பியிலேருந்து ஏவுக்கு வரும்போது ஒரு கெப்பாசிட்டி. இப்போ லோடு எவ்வளோ கொண்டு போகுது, ஏ ஸ்டேஷன்லேருந்து பி ஸ்டேஷனுக்கு கொண்டு போகும்போது 90%, பி ஸ்டேஷன்லேருந்து ஏ ஸ்டேஷனுக்கு வரும்போது 70%. அப்போ நீங்கள் ஆவரேஜ் என்ன வரும் பாருங்கள். அப்போ எத்தனை டன் கெப்பாசிட்டி, 9 டன் கெப்பாசிட்டி. அப்போ நீங்கள் ஆவரேஜ் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுங்கள். ஆவரேஜ் லோடு டன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 9 டன் கெப்பாசிட்டி, அதில் 90% போகும்போது வரும்போது அதே 9 டன் கெப்பாசிட்டி எவ்வளோ கொண்டு வரும், லோடு கொண்டு வருவாங்க 70%. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் அதுக்கு பேர் தான் ஆவரேஜ். அப்போ 90% ஆஃப் 9, ஐ மீன் 90% ஆஃப் 9 டன் அப்படின்னா 8.1, அப்புறம் 70% ஆஃப் 9 அப்படின்னா 6.3. இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஆவரேஜ் வந்துடும் 7.2 டன்னு. சரி, அதே மாதிரி இதுக்கு என்ன கெப்பாசிட்டி பாருங்கள், 12 டன் கெப்பாசிட்டி. 12 என்னன்னா 90%, 12 into 70% divided by 2. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆவரேஜ் பாருங்கள் 10.8 plus 8.4 divided by 2, அப்போ 9.6 அப்படிங்கிற வரும். இவ்வளோ டன்னு கெப்பாசிட்டி. அப்போ 15 டன்னுக்கு ஆவரேஜ் நீங்கள் கால்குலேட் பண்ணால் 15 டன்னுக்கு போகும்போது 90%, அதே 15 டன்னுக்கு வரும்போது 70%, அதை டிவைடட் பை 2னா ஆவரேஜ் 12. அப்போ இந்த இதை எப்படி கால்குலேட் பண்ணனா, அப்போ பாருங்கள் இப்போ 90 ஆஃப் 15%, அது மாதிரி 15 டன் கெப்பாசிட்டிக்கு 90%னா 13.5, 15க்கு 70%னா 10.5. அது ரெண்டே ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் 12. அதே மாதிரி 20 டன்னுக்கு நீங்கள் எப்படி பண்ணோன்னா 20 டன் இன்ட்டு 90% ப்ளஸ் 20 டன் இன்ட்டு 70% டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டிங்கன்னா 16 டன்னு. அப்போ இதனுடைய ஆவரேஜ் டன் கெப்பாசிட்டி வந்துருச்சு. அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஏவுக்கு ஏ டு பிக்கு தனியாக போட்டோம், பிக்கு ஏவு தனியாக போட்டோம், ரெண்டே ஆட் பண்ணோம் போன கேஸில் அப்சல்யூட்டில். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், கமர்ஷியலில் அது ஒன்றும் தேவையில்லை. மொத்தமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 200 கிலோமீட்ரு. அப்போ நீங்கள் பாருங்கள் மொத்தம் எத்தனை வெஹிக்கிள்ஸ் பாருங்கள். முதலுக்கு 5 வெஹிக்கிள், இந்த கெப்பாசிட்டிக்கு 5 வெஹிக்கிள்ஸு, 12 டன்னுக்கு 6 வெஹிக்கிள்ஸு, 15 டன்னுக்கு 7 வெஹிக்கிள்ஸு, 20 டன்னுக்கு 2 வெஹிக்கிள்ஸு. அப்போ நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இன்டூ கிலோமீட்டர் பாருங்கள். இது வந்து 2 and 4 ஒரு ட்ரிப்பு போகிறது வர்றது ரெண்டே எடுத்துக்கணும். அப்போ 200 கிலோமீட்டர் ஏ டு பி, அப்புறம் பி டு ஏ, அப்புறம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது வந்துடும். அப்போ 200 கிலோமீட்டர் இன்ட்டு 2 அப்படின்னா ஒரு ட்ரிப்பு போயிட்டு வர்றது. அதே மாதிரி 200 into 2, 200 into 2, 200 into 2. சரி, அப்போ இப்போ நீங்கள் பாருங்கள் எத்தனை, இங்கே பாருங்கள் இன்ட்டு 25. இந்த 25ங்கிறது என்ன உங்களுக்கு, ஆக்சுவலாக வெஹிக்கிள்ஸ் ரன்னிங் ஃபார் 25 days per month. அப்போ அக்டோபர் மாதத்தில் 25 நாள் ஒர்க் பண்ணுது. அப்போ 25 days. அப்போ நீங்கள் ஒவ்வொரு டன் கெப்பாசிட்டி உள்ளதுக்கும் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இது 5, அதாவது என்ன சொல்கிறது 5 நம்பர்ஸு 2 and 4 ஒரு ட்ரிப்புக்கு வந்து 400 கிலோமீட்டர், அதாவது 200 into 2 இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸு 25 days. அப்போ பார்த்தீங்கன்னா 50,000 டன் கிலோமீட்டர்ஸ் வரும். அப்போ நீங்கள் பாருங்கள் 50,000 அப்படிங்கும்போது இது டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர்ஸ் மட்டும், இங்கே டன் வராது, வெறும் கிலோமீட்டர்ஸ் வரும். இங்கே நீங்கள் டன் ஆவரேஜ் டன்னுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணியிருக்கீங்க. அப்போ இந்த டன்னேஜையும் இந்த இந்த ஆவரேஜ் டன்னையும் இந்த கிலோமீட்டரையும் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3,60,000 டன் கிலோமீட்டர் பர் மந்த் ஃபார் திஸ் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ரெண்டாவது கேஸும் அதே மாதிரி தான் 12 டன்னுக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆவரேஜ் லோடு கண்டுபிடிச்சிட்டிங்க 9.6 டன்னு. டிஸ்டன்ஸ் எவ்வளோ கண்டுபிடிக்கிறீங்க, அதாவது 6 நம்பரு 200 கிலோமீட்டர் இன்ட்டு 2 ஒரு பர் ட்ரிப்பு 25 டேஸுக்கு. அப்போ இவ்வளோ கிலோமீட்டர், இதெல்லாம் கிலோமீட்டரு, இதெல்லாம் டன்னு. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அப்போ 9.6 இன்ட்டு 60,000 5,76,000 அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா டன்னு கிலோமீட்டர். அதே மாதிரி தான் இந்த கேஸ்லேயும் இதில் ஆவரேஜ் வந்து 12 டன் இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 வெஹிக்கிள் இன்ட்டு 200 கிலோமீட்டர் ஒரு பர் ட்ரிப்பு, அதனால் இன்ட்டு 2 இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸு, அப்போ 70,000. அப்போ 70,000 இன்ட்டு 12, அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 8,40,000. அதே மாதிரி இந்த கேஸ்லேயும் நீங்கள் பாருங்கள் இதில் ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 வெஹிக்கிள் 200 கிலோமீட்டரு இன்ட்டு 2 ட்ரிப்பு, அப்போ 25 டேஸு, அப்போ 20,000 கிலோமீட்டர். இது வந்து ஆவரேஜ் வெயிட் டன்னு. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16 into 20,000 3,20,000. இது வந்து டன் கிலோமீட்டர்.
இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 20,96,000 டன் கிலோமீட்டர் வரும். இதுலேயும் 10% ரிப்பேர் அலவுடு. அப்போ 10% வெஹிக்கிள் ஓடாது. அப்போ நீங்கள் அதை லெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு மாதத்துக்கு அக்டோபர் மாதத்துக்கு இத்தனை வெஹிக்கிளும் இத்தனை கெப்பாசிட்டியோட எத்தனை கிலோமீட்டர் டன் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் கமர்ஷியல் டன் பேஸ்ட் ஆன் ஆவரேஜ் லெவல் அப்படிங்கிறது 18,86,400 டன் கிலோமீட்டர் அப்படிங்கிறத பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம், காஸ்ட் ஆஃப் ரன்னிங் த வெஹிக்கிள் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம எவ்வளோ ஃபேர் சார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் காஸ்ட் அண்ட் ஃப்ரைட்டேஜ் எவ்வளோ ஃப்ரைட்டு சார்ஜ் பண்ணோம், இதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, எல்லா வெஹிக்கிள்ஸும் ரன் ஆச்சுன்னா மொத்த காஸ்ட் எவ்வளோ, அப்போ ஒரு டன்னு ஒரு கிலோமீட்டருக்கு கொண்டு போகும்போது எவ்வளோ ரேட்டு சார்ஜ் பண்ணலாம், ஒரு டன் கிலோமீட்டருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அவங்க கொஷின்லேயே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, சேலரி கொடுத்துருக்காங்க. சேலரியில் 40% ஒர்க் ஷாப்புக்கு, மீதி 60% தான் இந்த ரன்னிங் எக்ஸ்பென்சஸ். அப்போ நம்ம 60% தான் எடுத்துக்கணும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. 60% எடுத்துக்கணும். அப்போ 30,000 ருபீஸில் 60% அப்படின்னா 18,000 ருபீஸ் நம்ம இந்த வண்டிகள் ரன் ஆகிறதுக்கு உண்டான செலவு, அவருக்கு உண்டான சேலரி அந்த போர்ஷன் மட்டும் எடுத்துக்கிறோம். ரெண்டாவது சேலரி ஆஃப் த டிரைவர், மொத்தம் 30 டிரைவர் இருக்காங்க, ஒரு டிரைவருக்கு 4,000 ருபீஸு. அப்போ அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1,20,000 ருபீஸு. அப்புறம் வேஜஸ் ஆஃப் ஹெல்ப்பர், 25 ஹெல்ப்பர் இருக்காங்க, ஒரு ஹெல்ப்பருக்கு 2,000 ருபீஸ் மாதிரி 50,000 ருபீஸு. அப்புறம் லேபரர் வந்து 25 பேர் இருக்காங்க, ஒரு லேபரருக்கு 1,500 ருபீஸு. அப்போ அதை மல்டிப்ளை பண்ணால் 30,000 ருபீஸு. கன்சியூமபிள் ஸ்டோர்ஸ் அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க, மொத்தம் 45,000 ரூபாய். கன்சியூமபிள்லாம் என்னென்ன ஆயில், கிரீஸு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் தேவைப்படும். அது வந்து எல்லா வெஹிக்கிளுக்கும் சேர்ந்து 45,000 ருபீஸ். அதை அப்படியே ஆட் பண்ணுறீங்க. அடுத்தது இன்சூரன்ஸ் வந்து ஆனுவலாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 24,000 அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அப்படின்னு நீங்கள் இப்போதைக்கு கால்குலேட் பண்ணிங்க. அப்போ மாதத்துக்கு கால்குலேட் பண்ணும்போது 24,000 டிவைடட் பை 12 அப்படின்னா 2,000 ருபீஸு. இது அக்டோபர் மந்த்துக்கு உண்டான காஸ்ட்டை மட்டும் நம்ம பார்க்குறோம். ரோடு லைசன்ஸு ஒரு வருஷத்துக்கு 60,000 ருபீஸு. அப்போ ஒரு மாதத்துக்கு அப்படின்னா டிவைடட் பை 12 அப்போ 5,000 ருபீஸு. காஸ்ட் ஆஃப் டீசல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நல்ல கொஷனில் பாருங்கள், ஒரு லிட்டரோட விலை 35 ரூபா. ஒரு லிட்டர் போட்டிங்கன்னா 5 கிலோமீட்டர் வரும். அப்போ ஒரு லிட்டரோட மைலேஜ் கொடுக்கறது வந்து 5 கிலோமீட்டரு. ஆனால் லிட்டரோட காஸ்ட் வந்து என்னென்னா, பெட்ரோலோட டீசலோட விலை 35 ரூபா. அப்போ மொத்தமாக எத்தனை கிலோமீட்டர் போகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். மொத்தமாக எத்தனை கிலோமீட்டர் போகுது, ஒரு நாளைக்கு பாருங்கள் மொத்தமாக 20 வெஹிக்கிள் இருக்குது. ஓகே, கிலோமீட்டர் எவ்வளோ, ஏ டு பிக்கு 200 கிலோமீட்டரு. அப்போ பி டு ஏவுக்கு 200 கிலோமீட்டர், அப்போ 400 கிலோமீட்டர் அப்படின்னு போடலாம். இல்லை 200 × 2 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ 20 அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸு. 20 × 200 × 2 அப்படின்னா 8,000 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு போகுது. ஆனால் என்ன சொல்கிறாங்க, 10% வெஹிக்கிள் வந்து ரிப்பேர் ஆகி உட்காந்துரும், அது வந்து ரன் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 10%க்கு உண்டான கெப்பாசிட்டியை, அந்த மைலேஜை நீங்கள் குறைச்சிடலாம். அப்போ எவ்வளோ வரும், 7,200 கிலோமீட்டர்ஸ் பர் டே. அப்போ பர் டே அப்படின்னா அப்போ மாதத்துக்கு எவ்வளோ, இப்போ நம்ம மாதத்துக்கு தான் கேல்குலேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அக்டோபர் மாதத்துக்கு மட்டும், அக்டோபர் மாதத்துக்கு 25 டேஸ் இருக்குது. அப்போ 25 டேஸு அப்போ 7,200 கிலோமீட்ரு. அப்போ ஒரு நாளைக்கு 7,200 கிலோமீட்டர் அப்படின்னா அப்போ பாருங்கள் 5 கிலோமீட்டருக்கு 35 ரூபா அப்படின்னா அப்போ 7,200 கிலோமீட்டருக்கு எவ்வளோ, இது ஒரு நாளைக்கு இன்ட்டு 25 டேஸ் அப்படின்னு போட்டால் ஒரு மாதத்துக்கு. அப்போ 7,200 × 35/5 × 25 டேஸ் அப்படின்னா அக்டோபர் மாதத்தினுடைய மொத்த அமௌண்ட்டு 12,60,000 டீசலுக்கு மட்டுமே செலவாகுது. அதுக்கப்புறம் லூப்ரிகன் ஆயில்ஸ் அது கொடுத்துருக்காங்க, 23,500 கொஷனில் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே எடுத்துக்கலாம். காஸ்ட் ஆஃப் டயர் அண்ட் டியூப்ஸ், அப்பப்போ டயர் டியூப்லாம் மாறும் இல்லையா, எல்லா வெஹிக்கிள்ஸுக்கு சேர்ந்து அது வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மாதத்துக்கு 1,25,000 ருபீஸு. கேரேஜ் ரெண்ட்டு, அந்த வண்டியெல்லாம் கொண்டு போய் நிறுத்தும்ல, பார்க் பண்ணும்ல, அதுக்கு உண்டான வாடகை வந்து எவ்வளோன்னா ஒரு வருஷத்துக்கு 90,000 ருபீஸ். அப்போ ஒரு மாதத்துக்கு அக்டோபர் மாதத்துக்கு மட்டும் எப்படின்னா 90,000 டிவைடட் பை 12 அப்படின்னா அப்போ 7,500 ருபீஸ் அவங்களுக்கு வந்துடும். அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டு, அது எவ்வளோ, டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து 10,000 ருபீஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது எலக்ட்ரிக்கல் அண்ட் கேஸ் ஒரு 5,000 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டெப்ரிசியேஷன் 2 lakhs ஃபார் த மந்த் ஆஃப் அக்டோபர், அது ஒரு 2 lakhs கொடுத்துருக்காங்க. ஒர்க் ஷாப் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ட்ராவலிங் போகிறதுக்கு வரதுக்கு மட்டுமே ஒர்க் ஷாப் சார்ஜ் எவ்வளோ பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு இந்த மாதத்துக்கு 28,000 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்கு. அப்போ இத்தனை வண்டியும் ரன் ஆகி வெயிட்டை கொண்டு வர்றதுக்கு மொத்த காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிங்கன்னா 19,29,000 ருபீஸ் அப்படிங்கிறது இவ்வளோ ரூபாய் செலவு. அப்போ மொத்த காஸ்ட் இவ்வளோ இருக்குது. ஆனால் எவ்வளோ உங்களுக்கு வந்தது, அப்சல்யூட் வெயிட்டேஜ் எவ்வளோ கண்டுபிடிச்சிங்க,
18,86,900 கிலோமீட்டருக்கு மொத்த செலவு 19,29,000. அப்போ ஒரு கிலோமீட்டருக்கு பர் டன் எவ்வளோன்னு பாருங்கள். அப்போ காஸ்ட் பர் டன் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அப்போ 19,29,000 டிவைடட் பை 18,86,400 அப்படின்னா 1 ரூபி 2 பைசே, 1 ரூபா 2 பைசா தான் மொத்தமாக காஸ்ட் வருது. அப்போ நீங்கள் ஃபேர் எவ்வளோ பண்ணுவீங்க? ஒரு கிலோமீட்டர் டன்னுக்கு இப்போ நம்ம பண்ணுறது ஒரு கிலோமீட்டர் ஒரு டன்னுக்கு எவ்வளோ நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, 25% ப்ராஃபிட் வர வைக்கணும் அப்படின்றாங்க. அப்போ ஃப்ரைட்டுங்கிறது இன்வாய்ஸ் வேல்யூ மாதிரி நம்ம டிக்கெட் கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி அதனுடைய வேல்யூவில் 25%. ஆனால் இப்போ இது வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணிடுறது காஸ்ட், இது வந்து மொத்த செலவு. அப்போ காஸ்ட்டு, அப்போ நீங்கள் செல்லிங் ப்ரைஸில் 25% அப்படின்னா காஸ்ட்டில் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் 33 1/3%, அதாவது 1/3. இப்போ இந்த 25% என்ன 1/4. அப்போ காஸ்ட்டில் கண்டுபிடிக்கணும்னா 1/3 அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். அப்போ 1/3 தான், ஏன்னா இது காஸ்ட் ப்ரைஸ் இருக்கிறனால. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1.02, 1 ரூபா 2 பைசா காஸ்ட் ஆகுது. எப்போ ஒரு கிலோமீட்டர் ஒரு டன்னுக்கு, ஒரு டன்னை ஒரு கிலோமீட்டருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான ஃபேரு இவ்வளோ ஆகுது. அப்போ இதில் வந்து ப்ராஃபிட் மார்ஜின் காஸ்ட்டில் வைக்கணும் அப்படின்னா 1/3 நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்போ 1/3 அப்படின்னா என்ன இதில், அப்போ 1.02 இன்ட்டு 1/3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.34 பைசே வரும். அப்போ இதை தான் நீங்கள் ஆட் பண்ணோம். இதுதான் ப்ராஃபிட் மார்ஜின். அப்போ இதனுடைய காஸ்ட் ப்ரைஸு, அப்போ ப்ராஃபிட் மார்ஜின் 0.34. அப்போ டோட்டலாக நீங்கள் ஃப்ரைட் எவ்வளோ சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஒரு டன்னு ஒரு கிலோமீட்டருக்கு 1 ரூபா 36 பைசா நீங்கள் சார்ஜ் பண்ணணும். இது இம்பார்ட்டன்ட் கொஷினு, ஒவ்வொரு தடையும் இந்த டைப்பில் கேட்குறாங்க கொஷினு, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இது வந்து என்னென்னா இதுலேயே உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குது, கேன்டீன் இருக்குது, அப்புறம் ஸ்கூல்ஸ் இருக்குது, என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குது. இப்போ பார்த்தது வந்து இதிலே பேசஞ்சர்ஸ் போனால் எப்படி இருக்கிறது, ஒரு பேசஞ்சருக்கு எவ்வளோ டிக்கெட் ஃபேர் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு மாடல் கொஷின் வரும். டைம் இருந்ததுன்னா அந்த கொஷினை பார்ப்போம். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க.